Hello friends, Vanakkam, Vandana, Namaste, Namaskar. Bhagavad Gita Muthu from Mumbai, Muthubaba in Kanyakumari. ஏற்கனவே 31st ஜனவரி மந்த் எண்ட் ரிவ்யூவில் கொடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட்டில் பிப்ரவரி இருக்குது ஜென்ரல் பட்ஜெட்டு. மண்டே ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் பிப்ரவரி சீரீஸ் இருக்குது. ஆன் ஆர் பிஃபோர் வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட்டு வீக்கில் 23,490, 23,520, 23,590 க்ளோஸ் ஆகணும். எங்கே போனாலும் அங்கே வந்து க்ளோஸ் ஆகணும். அப்படி ஆகலை அப்படின்னா ஃபர்தர் மார்க்கெட்டு டவுனில் தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி சனிக்கிழமை பட்ஜெட் டேயில் 23,700 ரவுண்டாக பண்ணியிருக்கேன். கீழே 22,220 வந்து கடைசியில் 508, 23,508 க்ளோஸாக இருக்குது. மோராலஸ் ஃப்ளாட்டாக தான் அன்றைக்கி க்ளோஸ் 508க்கு 508 க்ளோஸ் ஆகிருக்கு. மோராலஸ் ஃப்ளாட். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு 160 பாயிண்ட்டு கீழே ஓப்பன் ஆகி 23,360, 319 ஓப்பன் ஆகி 160 பாயிண்ட் டவுனில் ஓப்பன் ஆகி ஒரு ஆஃப் அன் ஹவரில் 340, 360 வந்து கீழே 23,222 வரைக்கும் இன்றைக்கி கீழே வந்துடுது. அதுக்கு மேலே 11 மணிக்கு மேலே 12 மணிக்கு மேலே 3 வரைக்கும் 320, 340, 360 வரை கன்சல்டரி. கடைசியில் க்ளோசிங் வந்து 23,381 ஹை ஹிட் ஆகி 23,361 க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 121 பாயிண்ட் டவுன். என்னன்னா பட்ஜெட் வந்து சேலரி பீப்புள் சம்பளம் வாங்குறவங்களுக்கு 1 லட்சத்துக்கு மேலே உள்ளவங்களுக்கு தனி டேக்ஸும் அது வரைக்கும் உள்ளதுக்கு ஃப்ரீயாகவும் கொடுத்துருக்குறாங்க. எந்த இது இல்லை. ஆனால் இப்போ 1 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எவ்வளோ பேர் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க மாதத்தில்? 20,000, 15,000, 30,000, 40,000, 50,000 இவ்வளோ தான் வாங்குறாங்க. இஎம்ஐ இருக்குது, ஏகப்பட்ட லோனு வாங்கியிருப்பாங்க, ஸ்கூல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, மிச்சம் இருக்காது. ஆனால் அவங்க பிளான் என்னன்னாக்கி 1 லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ளவங்களும் என்ன இருந்தாலும் ஆஃபீஸ் போகிறதுக்கோ வெளியே போகிறதுக்கோ எதுக்கோ 2 வீலர் 3 வீலர் எல்லாம் வாங்குறாங்க. வாங்கும்போது 28% சர்சார்ஜ் வரும், ஜிஎஸ்டி. இந்த இங்கே கொடுக்குற ஃப்ரீ அங்கே வாங்கிடலாம். ரெண்டாவது என்னன்னாக்கி சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ டீசல், பெட்ரோல் இந்த ரெண்டுக்குமே சர்சார்ஜ், அந்த சார்ஜ் இந்த சார்ஜில் ஒரு 5 ரூபா லிட்டருக்கு குறைச்சா கேஸ் சிலிண்டர் வந்து ஒரு 75 ரூபா கம்மியாக வரும். எல்லாத்துக்கும் பயன்படும். ஒன்று. ரெண்டாவது, இந்த 5 ரூபா குறைக்கும் போது டீசல், பெட்ரோல், 2 வீலர் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது பஜாஜ், டிவிஎஸ் மோட்டார், மஹிந்திரா, ஓலா, ஹீரோ எல்லா கம்பெனி சேர்த்தாலும் ஒரு 7 லட்சம் 2 வீலர் 3 வீலர் மொத்தத்தில் சேல்ஸ் ஆகுது மந்த்லி. அவ்வளோ சேல்ஸ் ஆகும்போது டீசல், பெட்ரோல் ஒரு 5 ரூபா குறைக்கும்போது சப்போஸ் 5 ருபீஸ் போகும்போதும் ஒரு 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு 7 லட்சம் 70 லட்சம் 1 கோடி ரூபா 5 ரூபா அப்படின்னாக்கி 7 லட்சத்துக்கு 7 15 75 லட்சம் ரூபா பெனிஃபிட் கிடைக்கும். டைரக்ட் பெனிஃபிட்டு ரீட்டைலர் இல்லை, ஏழை எளிய மக்களுக்கு, தொழிலாளிக்கு கிடைக்கும். அதே மாதிரி 4 வீலர், பேசஞ்சர் கார், லாரி அவங்களுக்கெல்லாம் டீசலில் குறைக்கும் போது விலைவாசி குறையிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஹை சேலரி பீப்புளுக்கு டேக்ஸ் போட்டு வேறு எந்த அது பண்ணி இது பண்ணி நாளைக்கு உள்ளெல்லாம் போட்டால் மார்க்கெட் ஒன்றும் சரியில்லை. ரெண்டாவது, ட்ரெயினுக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு எதுவும் கிடையாது. என்னெல்லாமோ பண்ணியிருக்கிறாங்க. கடைசியாக சொல்ல போனாக்கி மார்க்கெட் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது, கையில் தொடவே இல்லை. ஆக மொத்தத்தில் இன்றைக்கி மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகுது. அதுக்கு முன்னால்
யூஎஸில் டொனால்ட் ட்ரம்ப் டேரிஃப் வார் ஆரம்பிச்சாச்சு. கனடா, மெக்சிகோ, சைனா இந்தியாவோட தான் பாக்கி. அதனால் இன்னைக்கு மார்க்கெட் வந்து டவுனில் ஓப்பன் ஆகி ஒரு 120 பாயிண்ட் க்ளோஸ் ஆகிருக்கு. அன்சர்டனிட்டி சார்ட்டையும் பார்க்கும்போது 23,320 தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அது 61-40 பாயிண்ட் கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா, இன்னைக்கு 23,360 இருக்கு, நாளைக்கு ஒரு 50-60 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆகும். ஆனால் என்னோட பிரகாரம் பார்க்கும்போது 23,340க்கு மேலே நாளைக்கு போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. இன்றைக்குமே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து அப் சைடு லிமிட்டட், டவுன் சைடு லிமிட்டட்னு ஆரம்பித்து சொல்லிகிட்டு இருக்கேன். பட்ஜெட்டுக்கு முன்னாலும் சொன்னேன், கூடி போனால் 23,620, 590, 600, 700 வரைக்கும் போகும். போச்சுது. க்ளோசிங் வந்து 480 தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் மார்க்கெட் ஒன்றும் சரியில்லை. கீழே வர்றதுக்கு இன்னைக்கு 22,222 வந்திருக்கு. நாளைக்கு 190 வரும், 120 வரும். கிட்டத்தட்ட 23,60-70 வரைக்கும் வரலாம். 21 உடைக்காது. ஏன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி ஆப்ஷன் செட்டில்மெண்ட் இருக்கு. எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ சார்ட்டில் பார்க்கும்போதுமே, டெய்லி சார்ட்டை பார்க்கும்போது 23,490 வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இன்னைக்கு வந்த பட்ஜெட்டில் வந்த ஹை லெவல் 23,680, 700ன்னு வச்சுக்கிடுங்களேன். 26,300, 24,760, இன்னைக்கு 23,700 இதெல்லாம் ஒரு லைனில் வருது. 1, 2, 3வது லெக்கு பட்ஜெட் அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு டவுன் ட்ரெண்டுக்கு. இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து போன லோ 22,786. இன்னைக்குமே வாட்ஸ்அப் குரூப்லாம் கொடுத்து விட்டுருக்கிறேன். 2 குரூப்பில் 22,770க்கு கீழே செகண்ட் வீக்கில் போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. நான் பிப்ரவரி 14 வீக்கெண்டு, 2வது வாரத்தில் வீக்கெண்டில் வரதுக்கு இருக்குது. 22,770க்கு கீழே மூவ் ஆனால் 22,520க்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது 2வது வாரமா 3வது வாரமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. பட் பிஃபோர் 27th பிப்ரவரி சீரியல் செட்டில்மெண்ட்டில் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. நிஃப்டி அவ்வளோதான். பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது சொன்னேன், 48, 49, 49, 50, 50, 51க்குள்ளே தான் வரும். 47,770லேருந்து 48, 49 பட்ஜெட் அடிக்க 50,300 சொச்சம் க்ளோஸ் ஆனது. 49,500 இன்னைக்கு மேலே ஓப்பன் ஆனது டவுனு. 49,350 கீழே ஓப்பன் ஆகி லோ வந்து 48,906 கடைசியில் க்ளோஸ் ஆனது அபவ் 49ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 220-30 பாயிண்டில் டவுனில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஹை லோ மத்தியிலேருந்து மேலே ஒரு 150 பாயிண்ட், கீழே 150 பாயிண்ட் வரும். இல்லை மேலே 250 பாயிண்ட், கீழே 250 பாயிண்ட் வரும். க்ளோஸுக்கு வந்து 100, 120 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆகலாம், மைனஸில் ஆகும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மந்த்லி எக்ஸ்பைரி யாருக்குமே சொல்லியிருந்தேன், 31 ஜனவரியில் ப்ரீமியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து நிறைய பேருக்கு ஷார்ட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. புதன்கிழமை, வியாழக்கிழமை ஸ்கோர் ஆஃப் பண்ணுவாங்க. இன்றைக்கி கீழே வந்தாச்சு, நாளைக்கே ஸ்கோர் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா ஒரு 200-300 பாயிண்ட் கிடைக்கும்போது யாருமே கையில் வச்சுருக்க போகிறது இல்லை. இன்னைக்கு 48,900 லோ வந்திருக்கு. ஒரு 900 பாயிண்ட் தான் இருக்குது 48 அடிக்கிறதுக்கு. போன வாரம் 47,700லேருந்து 50,300. இந்த வாரம் டைரெக்டாக 49,300 இருந்து 49,800 வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அநேகமாக வர வெள்ளிக்கிழமைக்குள்ள 48 டச் ஆகி கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுவும் ப்ராக்கெட்டில் தான் வரும். 48, 49, 49, 50 அதுக்குள்ளே தான்.
49 கடந்து போனால் 50 வரல, 48 கீழே வந்து 49 கீழே வந்துன்னா 48 வரைக்கும். ஆக மார்க்கெட் வந்து நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் இந்த போகும்போது இன்றைக்கெல்லாம் வாலட்டில் இல்லை. ஒரு 14.6 தான் இந்தியா விக்ஸு குறைஞ்சிருக்கு. அதனால் பார்த்துக்கிடுங்க. பேங்க் நிஃப்டியும் சரியில்லை, நிஃப்டியும் சரியில்லை, அதர் தென் ப்ராட் மார்க்கெட் எல்லாமே சரியில்லை. ஓவரால் பார்க்கும்போது நிஃப்டி, ஸ்மால், மிட் கேப், அதர் செக்டார் 40, 35, 20% டவுன் வந்தாச்சு. நிஃப்டி வந்து பெல் பிலோ 200 மூவிங் ஆவரேஜில் இருக்குது. பேங்க் நிஃப்டி மட்டும்தான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு ட்ரிப் போன வாரத்தில் 12% கரெக்ஷன் வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் ரேலி மேலே போனால் தான் கீழே வர முடியும். போன வாரம் பட்ஜெட்டில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைக்கு வந்தாச்சு. இப்போ கீழே வந்தாச்சு. இந்த வெள்ளிக்கிழமையே 23 அடித்தாலும் அடிக்கலாம், கீழே பார்த்துக்கிடுங்க. அவ்வளோதான். பஜாஜ் ஃபைனான்ஸ், மஹிந்திரா மஹிந்திரா, விப்ரோ, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபின்சர், பாரதி ஏர்டெல், ஈஸ்வர் மோட்டார், மாருதி, கிராசிம் அண்ட் டைட்டன் all are close in positive and long position built up. Larsen Tubro, ONGC, Tata Consumer, Coal India, Bharat Electronic, Tata Motors, Hero Motor, Hindustan Lever, Asian Paint, Bajaj Auto, all are close to negative and short built up. ஆதி இன்ஸ்டிடியூஷன் கேஷ் மார்க்கெட்டில் 3960 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. டொமஸ்டிக்கு 2700 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் 1667 கோடி விற்றுருக்குறாங்க. ஃபியூச்சரில் 1660 கோடி விற்றுருக்குறாங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷனில் 21,660 கோடி விற்றுருக்குறாங்க. ஸ்டாக் ஃபியூச்சரில் 1512 கோடி ரூபாய் விற்றுருக்குறாங்க. ஸ்டாக் ஆப்ஷனில் 2300 கோடி ரூபாய் விற்றுருக்குறாங்க. இன்னைக்கு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் ஆதி இன்ஸ்டிடியூஷன் கேஷ் மார்க்கெட்டில் 3960 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. டொமஸ்டிக்கு 2700 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் 1667 கோடி விற்றுருக்குறாங்க. ஃபியூச்சரில் 1660 கோடி விற்றுருக்குறாங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷனில் 21,660 கோடி விற்றுருக்குறாங்க. ஸ்டாக் ஃபியூச்சரில் 1512 கோடி ரூபாய் விற்றுருக்குறாங்க. ஸ்டாக் ஆப்ஷனில் 2300 கோடி ரூபாய் விற்றுருக்குறாங்க. இன்னைக்கு ஃபாரின்